ஆண்டவர் இந்த நாளை நமக்காக கொடுத்திருக்கிறார். கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். எத்தனையோ காரியங்களில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ ஜெபத்தை ஆண்டவர் நமது வாழ்க்கையில் கேட்டிருக்கிறார். இந்த மாதத்துக்குள்ளே நுழைந்ததே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த பூமியிலே நம் உயிரோடு இருப்பதை இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தாலும், ஆனால் இன்று அவரை ஆராதிக்கிறதுக்காக அவர் முன்னாடி இருப்பதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி வந்திருக்கோம். யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் குறையை கண்டதே இல்லை. ஒருவேளை தாமதமாக நடைபெற்றாலும் அவர்கள் இரட்டிப்பான நன்மை தான் பெற்று அவர்கள் திரும்புவார்கள். ஆனால் அவர்கள் குறைவாக அவர்கள் திரும்புவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நோவா வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இந்த பூமியெல்லாம் அழிந்து போகின, இந்த பூமி நீரால் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை மட்டும் தன்னுடைய பேழையிலே வைத்து பாதுகாத்தார் அல்லவா. உன் மீது அன்பு வைத்திருக்கிறார், அதே மாதிரி உன் குடும்பத்தின் மீது ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். நோவா குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்த தேவன் உங்கள் குடும்பத்தை அவர் கண்ணோக்கி பார்க்காமல் விட்டு விடுவாரா? உங்களோடு பேசாமல் விட்டு விடுவாரா? நோவா குடும்பத்தை எப்படியெல்லாம் தூக்கி நிலைநிறுத்தின தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் வெட்கப்பட்டு நின்ற நாட்கள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமோடு இருந்தார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவரிடம் பேசும்போது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்ன போது எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் ஆபிரகாம் புறப்பட்டு சென்றாரே. ஆண்டவர் 13ஆம் அதிகாரத்திலே தொடக்க நூலிலே அவருக்கு தங்கம் வெள்ளி திரளான ஆடு மாடுகளை கொடுத்து ஆசீர்வதித்தது போல உங்களையும் அவர் கைவிட்டு விடுவாரா? அப்படிப்பட்ட ஆபிரகாமை மிகப்பெரிய செல்வந்தராக்கியது போல உங்களையும் ஆண்டவர் கண்டிப்பாக ஆக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்று 25 ஆண்டுகள் காத்திருந்தார் அல்லவா. அவர்னால் தான் விசுவாசத்து தந்தை. ஒருவேளை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம், என்றைக்கு நடைபெறும் என்று. ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தம் 25ஆவது ஆண்டு நிறைவேறது போல இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ அவர் சொன்ன வாக்கு இன்று உங்கள் மத்தியிலே நிறைவேறும் என்று கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை, பஞ்சமான ஒரு சூழ்நிலை. அந்த பஞ்சமான சூழ்நிலை என்ன செய்வது என்று ஒரு சூழ்நிலை, யாரும் இல்லை என்ற சூழ்நிலையிலே அந்த பஞ்ச காலத்திலே அவர் விதைக்கிறார். அந்த பஞ்ச காலத்திலே விதைக்கும் போது மற்றவர்களை விட ஆண்டவர் ஈசாக்கோடு இருந்து அவருக்கு 100 மடங்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன். ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் ஈசாக்குக்கு ஏற்பட்ட அந்த 100 மடங்கு உங்களுக்கு தராமல் விட்டு விடுவாரா? அவர் கிணறு தோண்டும் போது, ஏசேக்கிலே கிணறு தோண்டும் போது அதை புடுங்கி விட்டார்களே, சித்னாவிலே கிணறு தோண்டும் போது அதை புடுங்கினாங்கல்ல. ஆனா ரெகோபோத்திலே ஆண்டவர் அந்த கிணறை தோண்டும் போது அவருக்கு அந்த உரிமையை கொடுத்து மற்றவர்களாம் உங்களுடைய தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார், எங்களை சபித்து விடாதீர்கள் என்று சொன்னது போல நீங்கள் நினைக்கிற காரியம் ஈசாக்கு ரெகோபோத்திலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களோடு இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபோடு இருந்தார். அந்த காலத்திலே லாபானிடம் பல ஆண்டுகளாக வேலை செய்து ஏமாந்து
கிடக்கிறான், என்னை யார் ஆசீர்வதிப்பார் என்று. ஆனால் இரவு முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து செபிக்கிறார். என்னை நீர் ஆசீர்வாதத்தை ஒழித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்து அவர் செபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றது போல நீங்கள் இவரை தேடி வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக இன்றைக்கு அவர் உங்களை வெறுங்கையாய் அனுப்புவதில்லை. நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை உங்கள் கையிலே கொடுத்து அனுப்புவார். யாக்கோப்புக்கு இரு பரிவாரங்கள் கிடைத்து அவர் அனுப்பியது போல உங்களின் கைகளை நிரம்ப அவர் உங்களை அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். யாரோடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கரம் குறுக்கிடுகிறதோ அவர்கள் இரத்தத்தனையான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். நீங்கள் வாழ்க்கையிலே ஜெபிக்கும் போது எங்க அது வேணும் இது வேணும் கேட்கிறது நல்லதான். ஆனா ஜெபத்திலே மிகப்பெரிய ஜெபம் என்னன்னா, என் ஆண்டவர் என்னோடு இருக்கணும், என் ஆண்டவர் என்னோடு இருந்தால் போதும், எல்லாமே எனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஜெபத்தை இன்னைக்கு எடுக்கணும். ஆண்டவர் என் கூட இருந்தா போதும், ஆண்டவர் என் கூட இருந்தா போதும், நான் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவேன். என் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு நான் எடுத்து செல்வேன். படிக்கிற காரியங்களில் வெற்றி பெறுவேன், வேலைக்குரிய காரியங்களில் நான் வெற்றி பெறுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். அது எப்படி நடக்குன்னா, ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும், எல்லாமே கிடைக்கும். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும். யாக்கோபோடு கூட இருந்தீங்கல்ல, ஈசாக்கோடு கூட இருந்தீங்கல்ல, ஆபிரகாமோடு கூட இருந்தீங்கல்ல, ஆண்டவரே இந்த நேரத்தில் நோவாவோடு அந்த காலத்தில் இருந்தது போல எங்களோடு இருப்பீர்களா? ஆண்டவரிடம் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கேளுங்க, நீங்க என்னோடு வாங்க, நீங்க என்னோடு தங்குங்க, நீங்க என்ன வழி நடத்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் மோசே சந்திக்கிறான், நீ எகிப்து தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது மோசே ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறார், என்னால என்ன முடியும், நானே ஒரு திக்கு வாயன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும் என்று ஆண்டவர் சொன்னாலும் மோசே சொல்றாரு, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி போனா பரவாயில்ல, ஆனா நான் போற தேசத்திற்கு என் கூட வாரேன்னு சொல்லுங்க, நான் போகிறேன் என்று சொன்னது போல நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன சொல்லணும், நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே, அந்த காரியம் வெற்றி அடையும், நீங்க என் கூட வாங்க, என் நோய்கள் குணமாகும், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாமே எங்க குடும்பம் மாறும். நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், என் கூட வாங்க இயேசுவே. அன்றைக்கு மோசே எகிப்து தேசத்திற்கு தனியாக போகவில்லை, யாரோடு சென்றா? ஆண்டவரோடு சென்று அந்த தேசத்துள்ள மக்களை மீட்டு கொண்டு வந்தது போல நீங்க இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து சென்றது போல உங்கள் குடும்பம் மீட்கப்படும், இந்த தூத்துக்குடி மாவட்டம் மீட்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எங்க கூட வாங்க, ஆண்டவரே எங்க கூட வாங்க. இதுவரைக்கும் நான் மனிதனை தேடிவிட்டேன், மனிதரை நம்பிவிட்டேன், நான் ஏமாற்றப்பட்டேன், ஆனா இன்றைக்கு உங்க சமூகத்தில் நிற்கிறேன், நான் உண்மை பார்க்க வந்திருக்கிறேன். மோசேயோடு சென்றது போல என் கூட வாங்க ஆண்டவே, நான் அற்புதத்தை காண்பேன், நான் அற்புதத்தை காண்பேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எத்தனையோ நாள் அந்த சவுல் ராஜா தாவீதை கொல்ல நினைச்சான், தாவீதை கொல்ல நினைச்சானே. ஆனா அந்த சவுல் ராஜா பார்க்கும்போது எத்தனையோ நாட்கள் கையிலே கத்திய வைத்தே சுற்றி கொண்டிருந்தான். எப்போதாவது நான் தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் நாம் தாவீதோடு ஆண்டவர் இருந்தார், தாவீதோடு ஆண்டவர் இருந்தார். சவுல் ராஜா கொல்ல நினைத்தார், ஆனால் சவுல் ராஜாவால் அந்த தாவீதை கொல்ல முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அந்த தாவீதோடு இருந்து அவரை பாதுகாத்தது போல நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எல்லா சூழ்நிலையில் இருந்தும், எல்லா போராட்டத்தில் இருந்தும், எல்லா துன்பங்களிலும் இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களோட குறி
எதிரிகள் வீழ்ந்து போவார்கள், எதிர்க்கிறவர்கள் தோற்று போவார்கள். ஏனென்றால் உங்களோடு, தாவீதோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாங்க. வாய்களை திறந்து கேளுங்க, எங்களோடு இருங்க ஆண்டவரே, எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே, உம கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆண்டவர் அன்னை மரியாள் ஓடு இருந்தார். அந்த ஒரு ஏழை பெண்மணியோடு ஆண்டவர் இருந்தாரல்ல. பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, பெண்களுக்குள்ளே நீர் ஆசீர் பெற்றவன் நீரே. பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவன் நீரே. ஆண்டவர் மரியாளோடு இருந்தது போல இங்கு இருக்கிற பெண்களோடும் ஆண்டவர் இருக்கும் போது நீங்கள் ஒரு அன்னை மரியாள் என்று அழைக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் செக்கரியா செபித்தார். வயதாகிவிட்டது, குழந்தை இல்லை. அவர் ஒரு கட்டத்திலே தான் ஜெபிக்கதே மறந்து விட்டார். வயதாகிவிட்டது, இனி என்ன நடக்க போகிறது? அவர் ஜெபித்த ஜெபத்தை அவர் மறந்து விட்டார். ஆனால் அவர் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் மறக்கவில்லை. எத்தனையோ நாட்கள் நீங்கள் ஜெபித்திருக்கலாம். ஒருவேளை சகோதர சகோதரியே, நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனா நாம் ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் ஜெபத்தை என்றுமே மறப்பதில்லை, என்றுமே மறப்பதில்லை. பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, செக்கரியா உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான் என்று அந்த வார்த்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கை உயர்த்தியது போல இன்றைக்கு என்ன ஜெப கர்த்தரோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை ஆண்டவர் கரங்களை பிடித்து சொல்லுகிறார், மகனே மகளே நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பேன் என்று சொல்கிறார். மீண்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் எல்லோரும் அமர்ந்து கொள்ளும், எல்லோரும் அமர்ந்து கொள்ளும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏதோ இன்றைக்கு என்னுடைய அப்பாவும் ஊழியம் செய்யல, என்னுடைய குடும்பத்தாரும் ஊழியம் செய்யல, ஆனால் நான் ஆண்டவரால் வேறு பிரித்து எடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தூசியிலிருந்தும் புழுதியிலிருந்தும் நம்மை உயர்த்தக்கூடிய தேவன். ஒதுக்குப்புறமாக இருந்தால் கூட நம்மளை உயர்த்தக்கூடிய தேவன். வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்கக்கூடிய தேவன் நம்மளுடைய ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த சூழ்நிலை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நான் கேட்காமலே நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல பெற்றோர்கள் கடினமாக உழைத்து என்னை படிக்க வைத்தார்கள். கல்லூரியிலும் சரி, பள்ளிக்கூடத்திலும் சரி, எனக்கு படிப்பதற்காக பல வாய்ப்புகளை கொடுத்திருந்தார்கள். ஆனால் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அந்த லூர்து மாதா கபிக்கு என்ன செய்வேன், போய் அந்த மாதாவை சந்திப்பேன். இந்த பள்ளிக்கூடத்தில் என்னை யாருமே மதிப்பதில்லை, நான் நன்றாக படிப்பதும் கிடையாது, படித்தாலும் கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடுது. நான் என்ன செய்வேன், அந்த பள்ளிக்கூடத்தில் கடைசி பரீட்சையில் கூட அந்த ஆசிரியர் என்னை வாழ்த்தி அனுப்புறாங்க, மகனே நீ ஃபெயிலாக தானே போற, நீ போய் எழுதுப்பா என்ன சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அந்த ஆசிரியர் என்னை ஆசீர்வதிக்கலாட்டாலும் பரவாயில்ல, நான் காலையிலே போய் நான் ஆண்டவரை சந்தித்தேன், நீங்க என் கூட வாங்க, என் கூட இந்த தேர்வை எழுதுங்க. எந்த ஆசிரியர் நான் ஃபெயில் ஆயிருவேன்னு சொன்னாங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய கல்லூரி பேராசிரியராக என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கும்போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு மேட்டுமை எனக்குள்ளே வந்தது, ஒரு பெருமை எனக்குள்ளே வந்தது. நான் ஒரு பெரிய கல்லூரியிலே படித்து விட்டு நல்ல ஒரு அரசு வேலை பார்க்கிறேன், நல்ல ஒரு ஊதியம் வாங்குகிறேன் என்று எனக்குள்ள ஒரு மேட்டுமை வந்தது. அதிகாலையிலே என்னுடைய மனைவி நல்லா ஜெபிப்பாங்க, வேதத்தை எடுத்து வாசிப்பாங்க. அவங்க என்ன கூப்பிடுவாங்க, எங்க வாங்க ஜெபம் பண்ணுவோம், எங்க வாங்க பைபிள் எடுத்து படிப்போம். போமா நீ ஜெபம் பண்ணிக்கோ, நீ பைபிள் எடி, நான் படி, நான் நேரம் கிடைச்சா நான் கல்லூரிக்கு சென்று அங்க பைபிளை படிக்கிறேன். நான் ஆண்டவர் செய்த ஆசீர்வாதத்தை விட்டு உலகப்படியே நான் வாழ்ந்தேன். அப்படி பார்க்கும்பொழுது ஜெபத்தை விட்டு தனியா போயிட்டேன்.
வேதம் வாசிக்காம ஒரே என்ன செய்வேன்னா, ஒரே அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அப்படி முன்னேறணும், இந்த காரியத்தை செய்யணும், அப்படி செஞ்சா பேர் வாங்கிடலாம், இதை செஞ்சா உயர்ந்த நிலைக்கு போயிடலாம், அப்படிதான் என்னுடைய மனசு போனிச்சதை விட நான் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் காலையில தேடணும் என்று எண்ணம் வரல. என்னுடைய குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள், எங்கள் இருவருக்குமே பார்க்கும்போது ஒரு கட்டத்திலே என்னுடைய பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க, அவளை விட்டு விட்டு வா, வேற ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த சூழ்நிலை எங்க அப்பா என்னுடைய உள்ளத்திலே பல வார்த்தைகளை விதைக்கிறார். நானும் அவங்க கூட சண்டை போடுவேன், ரெண்டு பேருக்குமே யுத்தம் நடக்கும். அவங்க கண்ணீரோடு இருப்பாங்க, நீ உங்க வீட்டுக்கு போ, நான் எங்க வீட்டுக்கு போறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வீட்டுக்குள்ள ஒரே சண்டை. மாமனார் மாமியார அவங்கள வீட்டுக்கு கூட வரக்கூடாது, நீங்க உங்க பேச்சை நான் கேட்க முடியாது, இப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு அசுத்தாவிகள் இருந்து என்னை வழி நடத்தியது. ஆனா அவங்க மோனிகா, புனித மோனிகா தன்னுடைய மகனுக்காக பல ஆண்டுகள் புனித அகுஸ்தினியாருக்கு ஜெபித்தது போல என்னுடைய மனைவி 7 ஆண்டுகள் எனக்காக ஜெபித்தாங்க. அவங்க எப்படி ஜெபித்தாங்கன்னா, ஆண்டவரே என் குடும்பத்துல சமாதானம் வேணும், சண்டை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கல. அவங்க ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபித்தாங்கன்னா, என்னுடைய கணவரை நீங்க தொடுங்க, நீங்கள் தொட்டால் தான் அவர் மனம் மாறுவா, இல்லை என்றால் மனம் மாற மாட்டா, நீங்கள் தொடுங்க, நீங்கள் தொடும்போது, நீங்கள் அவரோடு இருக்கும் போது அவர் சூழ்நிலைகள் மாறும் என்று பல நாட்கள் எங்களுக்குள்ளே போராட்டம் இருந்தது. ஒரு பக்கம் என் பெற்றோர்களால் எனக்கு பல எதிர்ப்புகள் இருந்தது. அவர் அப்பா கூட நான் ஊருக்கு போனேன்னு அருவாள் எடுத்து வெட்ட வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கு. எங்கே போவது என்று தெரியல. ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாமா, சாத்தான் கூட என்ன செய்வானா, நம்ம சோர்ந்து இருக்கும் போது நீ செத்துப்போன்னு கூட சொல்லுவான். அதை சில பேர் எடுத்துக்கிடுவாங்க. என்கிட்ட கூட நீ செத்து போப்பா, உன் வாழ்க்கை நீ முடிஞ்சதில்ல, இனி என்ன செய்ய போற அப்படி நினைக்கிற சூழலிலே புதுவாழ்வு தியான நிலையத்திற்கு 2019ஆம் ஆண்டு ஒரு பொருத்தனையோடு வந்தாங்க. எப்படியாச்சும் என்னுடைய கணவரை இந்த தியானத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் பல வேலைகள் இருந்ததுனால நீ வேணா போமா, நான் வர முடியாது, எனக்கு பல வேலை இருக்கு. இன்னைக்கு குடும்பத்தில் கணவரை ஜெபிக்க கூட்டு பாருங்க, ஆலயத்துக்கு கூட்டு பாருங்க. ஏன்னா இங்க இருக்கிற கூட்டத்தில் பாருங்க பெண்கள் கூட்டம் தான் இருக்கு. ஒரு பெண் நினைத்தால் என்றால் அந்த குடும்பம் ஆலயமாக மாற்றப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த தியானத்திற்கு என்னை எப்படியோ அழைச்சு கொண்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், நான் எப்போ வெளியில போறேன்னு தெரியாது, நேரம் வந்தா உடனே ஓடிடுவேன். நான் ஏதோ யானை மாதிரி அவங்க எறும்பு மாதிரி ரெண்டுக்கும் யுத்தம் நடக்கு. ஆனால் அவர்கள் என் மீது நம்பிக்கவில்லை, ஆண்டவரை இறுக பிடித்திருந்தார்கள். இதிலிருந்து நீங்க தப்ப முடியாது என்று. அந்த முதல் நாள் தியானம் முடிந்தது. 2ஆம் நாள் தியானத்தில் நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்ய சொன்னார்கள். பாவ அறிக்கை செய்யும் போது, ஏன்னா திருமணத்துக்கு செஞ்ச அந்த பாவ அறிக்கை அதுக்கு பிறகு பாவமாவது ஏதாவது என்று உலக மேட்டிலே வாழ்ந்த எனக்கு அந்த குருவானவரிடம் என்னுடைய பாவ அறிக்கை செய்தேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து விட்டு, ஆண்டவர் செய்த ஆசீர்வாதங்களை விட்டு மறந்து நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்தேன். நான் திருநெல்வேலியில் படிக்கும்போது எத்தனையோ சினிமா பார்த்துருக்கிறேன், எத்தனையோ நடிகர்களை தலைவராக வச்சிருக்கிறேன், மேட்டுமையில வாழ்ந்திருக்கிறேன், பெருமையில வாழ்ந்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு நான் உமக்கு முன்பாக வந்திருக்கிறேன் என்று அழுது அழுது பாவம் செய்கிறேன். நான் பாவம் செய்கிறது என்பது பார்க்கும்போது அப்படியே கண்ணீரெல்லாம் ரொம்ப அப்படியே கண்ணீரா ஓடுது. எப்படிப்பட்ட ஒரு பாவத்தெல்லாம் நான் செஞ்சு வாழ்ந்துட்டேன். அப்படி அதை நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் குற்றத்தை அறிக்கையிடுகிறவர்கள், தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார் என்று சொன்னது போல நல்ல ஒரு பாவரிக்கைன்னா மனதார பாவரிக்கை செல்றேன். ஏதோ ஏனதானு இல்லை, அப்படி பாவரிக்கை செய்து விட்டு நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நான் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னுடைய கர்ச்சிப்பே நனைஞ்சு போயிட்டு அவ்வளோ கண்ணீர். நான் உமது அன்பை மறந்துட்டேன்ல, ஏன்னா நான் படிக்கவும் தெரியாது, நல்ல
கல்லூரியை கொடுத்தீங்க, நல்ல வேலையை கொடுத்தீங்க, நல்ல ஜெபிக்க மனைவியை கொடுத்தீங்க, ஆனா நான் ஏன் இப்படி வாழ்ந்து விட்டேன் என்று நற்கருணை ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபித்து விட்டு அன்று இரவு தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இரவு என்னிடம் இருந்த பாவங்கள் என்னை விட்டு வெளியேறினது. என்கிட்ட உள்ள அந்த இருள் ஆதிக்கம் என்னை விட்டு வெளியேறியது. என்கிட்ட உள்ள அந்த பாவக்கட்டுகள், அக்கிரம கட்டுகள் எல்லாம் என்னை விட்டு வெளியே போனது. அன்றைக்கு இரவு பார்க்கும்போது தூய் ஆவியானவர் அப்படியே ஒரு நெருப்பு பந்து மாதிரி வந்து என்னை நிரப்பினார் பாருங்க. எனக்குள்ளே வந்து அந்த தூய் ஆவியை நிரப்புன போது நான் என் ஆண்டவரை கண்டேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் ஆண்டவரை கண்டேன், என் ஆண்டவரை பார்த்தேன், அவரோடு நான் இருக்க ஆரம்பித்தேன். அன்றிருந்துதான் என்னுடைய ஊழியம் ஆரம்பித்தது. வீட்டுக்கு வந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், இரவு பகலாக வாசிக்க ஆரம்பித்தேன், காலையில் ஜெபிக்க ஆரம்பித்தேன், வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், திருப்பலிக்கு போக ஆரம்பித்தேன். புதுவாழ்வு மூலமாக வீடு சந்திக்கிற பணிகள் நிறைய செய்திருக்கிறேன். பிறகு ஆலயங்களில் சாட்சி சொல்ல வைத்திருக்கிறார்கள். இப்போ கடந்த 2-3 வருடங்களாக என்னால் முடிந்த அளவுக்கு இந்த இறை வார்த்தை உரைக்கும் பணியிலே ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்றார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மனம் திரும்பும் போதுதான் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் ஆண்டவர் உங்களோடு விட்டு அப்படியே போயிருப்பார். யாரோடைய வாழ்க்கையில போராட்டம் அதிகம் இருக்குன்னா, இந்த மனம் திரும்பாமே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, மனம் திரும்பாமே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பலவிதமான போராட்டத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. என்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா, எனக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு இயலா பொருத்தம். என்னை வந்து எப்படியாச்சும் கொலை செய்யணும் தான் அவருடைய விருப்பம். எங்கிட்டாச்சும் மறைஞ்சிருந்து என் மகனை கொல்லணும்னு அவருக்குள்ள அவ்வளோ ஒரு வைராக்கியம், ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிறாரு. ஆனாலும் நான் யார்கிட்ட போவேன், யார்கிட்ட போய் எங்கள் அப்பாவை குறை சொல்லுவேன்? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய வீட்டில் உள்ள அந்த நிலப்புலங்கள்லாம் அக்கா தங்கச்சிக்கு எழுதி வச்சுட்டாரு. அதை கூட நான் விட்டுட்டேன். ஆனால் நான் ஆண்டவரை இறுக வச்சு கொண்டேன். எங்கள் அப்பாவை நீங்கள் மனந்திருப்பணும் ஆண்டவரே, என்ன தொட்ட தேவன் அல்லவா, எங்கள் அப்பாவை தொடுங்கன்னு அவரையும் நான் புதுவாழ்வுக்கு தியானத்திற்கு நான் கூட்டு போய் 3 நாள் அங்கே இருந்து அவரையும் நான் பாவரிக்கை செய்ய வச்சேன் பாருங்க. இன்றைக்கு அந்த மனுஷன் தினந்தோறும் ஆலயத்துக்கு சென்று நற்கருணை வாங்குகிறார் என்றார். அவர் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு கடந்த சனிக்கிழமை கூட வயது 78 ஆகுது. ஆனால் எங்கள் ராஜபாளையம் பக்கத்தில் அந்த கிராமத்திலேருந்து அந்த சிறுமலை கோயிலுக்கு வயதானாலும் ஒரு கம்பை ஊனிக்கிட்டு நான் மாதாலயத்துக்கு போகணும் இல்லை, வாரத்தில் முதல் வெள்ளி சிறுத்தூரில் இருதய ஆண்டவரை நான் சந்திக்கணும் இல்லை, வாரத்தில் முதல் நாள் நான் இன்னாசியார் ஆலயம் நக்கநேரிக்கு போகணும் இல்லை, மாதத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு ஆலயமாக சென்று ஆண்டவரை சந்திப்பதற்கு ஒரே காரணம், பாவங்கள் அவரை விட்டு வெளியே போனது, அவரோடு ஆண்டவர் தங்கினார். இன்றைக்கு நானும் எங்க அப்பாவும் எங்கள் குடும்பமும் சமாதானமாய் இருக்கிறோம் என்றார். எங்களோடு அந்த ஆண்டவர் இருப்பதினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 22 வாசிங்க. மைக்கில் கூட வாசிக்கலாம். தொடக்க நூல் 49:22. யோசேப்பு கனிதரும் கொடி ஆவான், கனிதரும் கொடியானான், நீரூற்றருகில் மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவான், மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவான். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஒரு கனிதரும் கொடியாக இருக்கிறான். அதுவும் எப்படிப்பட்டனா கனிதரும் கொடியாக இருக்கிறான். அவரை பார்க்கும் பொழுது மதில் மேல் பரடும் நீரூற்றரில், அந்த நீரோட அருகில் எந்த குறையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது. அப்படி என்ன செய்யற அவருடைய வாழ்க்கையிலே கனிதரும் கொடியாக அவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் பார்க்கும் பொழுது அந்த எகிப்திய அரண்மனையிலே வாழ்கிறார்,
சிறப்புச்சவராக இருக்கிறார். அவர் கரத்துல எல்லா அதிகாரம் இருக்கிறது. அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார். அரசன் என்ன செய்கிறான்? அவர் கையிலே தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து, இந்த தேசத்திலே உமதன்றி எதுவுமே நடக்காது, அப்படிப்பட்ட கனிதரும் கொடியாக யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனால் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்களால் தூக்கி எறியப்படுகிறார். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். அரண்மனையிலே தான் செய்யாத குற்றத்திற்காக மீண்டும் சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறார். அந்த தொடக்க நூல் 39ஆம் அதிகாரத்திலே 9-10 பார்க்கிறோம். அவர் ஒரு பாவ சோதனை அவருக்கு வருகிறது. அந்த ஏரோதியாள் பல நாட்கள் கண் வைக்கிறாள். வீட்டில் யாரும் இல்லை என்ற சூழ்நிலையை எதிர்நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார். நான் யோசேப்போடு பாவம் செய்வதற்கு அவள் நேரம் பார்த்து குறித்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது நேரம் வருகிறது. யோசேப்பும் அந்த அரசியும் அந்த அரண்மனையிலே தனியாக இருக்கும் பொழுது அந்த ஏரோதியாள் பாவத்திற்கு அழைக்கிறார். அப்போது அவர் என்ன செய்கிறார்? அரண்மனையை விட்டு வெளியே கடந்து செல்கிறார். அரண்மனையை விட்டு வெளியே கடந்து செல்கிறார். பாவத்துக்குள்ளே விழாமல் அரண்மனை விட்டு வெளியே வருகிறார். ஒருவேளை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, இந்த சுத்தி இருக்கிற மக்கள் என் பாவத்தை கண்டுகொள்வதில்லை என்றாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் வணங்குகிற தெய்வம் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று அந்த அரண்மனை விட்டே வெளியே போகிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், சாத்தான் எதிர்காலத்தில் யோசேப்பு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காண போகிறான் என்று நினைத்து கொண்டு இவரை பாவத்துக்குள்ளே விளைவைக்கு திட்டம் பண்ணுகிறான். ஆனால் யோசேப்பு தன்னுடைய தரிசனத்திற்கு ஏற்ப பாவத்துக்குள்ளே விழாமல் சாத்தானின் சோதனையை அவர் ஜெயித்ததினால் யோசேப்பு கனிதரும் கொடியாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், நீங்கள் பாவ சோதனையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது நீங்களும் கனி தரக்கூடிய ஒரு திராட்சை செடியாக, திராட்சை கொடியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் தொடக்க 39:2 பார்க்கிறோம், ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். பாவத்தை விட்டு வெளியே வந்தார். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அவர் செய்கிற காரியத்தில் எல்லாவற்றும் நிறைவாய் இருந்தார். அவர் செய்கிற காரியத்தில் எல்லாமே வெற்றியா இருந்தது. யோசேப்போட வாழ்க்கையிலே எந்த தோல்வியும் இல்லை. அதற்கு ஒரே காரணம் என்றால் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுங்க, கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னோடு இருங்க, என்னோடு இருங்க. அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படி அவமானப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை காண்பீங்க? எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க, பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்? என் கூட இந்த நகை இருக்கு, என் கூட பணம் இருக்கு, இந்த நிலத்தை வச்சு நான் வாழ்ந்துக்கிடுவேன், இந்த பென்ஷன் பணத்தை வச்சு நான் வாழ்ந்துக்கிடுவேன், இப்படின்னு தான் இந்த உலக மக்கள் நிறைய பேசுறாங்க. அந்த பணம் எனக்கு போதும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நான் அதிகமா என் வாழ்க்கையில ஜெபிக்கிற ஜெபம்னா, நீங்க என் கூட இருந்தா போதும் இயேசுவே, நீங்க இயேசுவே, நீங்க என் கூட இருந்தா போதும். அப்படின்னு தான் என்ன செய்வேன், நான் அதிகமா நினைக்கக்கூடிய ஒரு மகனாக வாழ்ந்துக்கு இருக்கேன். நான் காலையில் எழுந்து நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்கறது நல்லதுதான். ஆனா நீங்க முதல்ல என்ன ஜெபிக்கன்னா, நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. எதிரிகள்லாம் காணாம போயிருவாங்க, பிரச்சனை எல்லாம் காணாம போயிரும், நோய்கள்லாம் காணாம போயிரும். ஒரு கட்டத்துல நான் என்னுடைய மனைவியை பார்த்து சொன்னேன், என் வாழ்க்கையில நீ என்ன கொண்டு வந்த? சொத்தை கொண்டு வந்தியா, பணத்தை கொண்டு வந்தியா, நகையை கொண்டு வந்தியா? நீ விராடாதன உள்ள வந்த. நான் ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி என்னுடைய வார்த்தையினால அவங்க இதயத்தை தொலைச்சிருக்கிறேன். ஆனா இப்பதான் தெரியுது, அவங்க சொத்தை கொண்டு வரலாட்டாலும், பணத்தை கொண்டு வரலாட்டாலும், நகையை கொண்டு வரலாட்டாலும், இயேசு கிறிஸ்துவ எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு வீட்டுக்குள்ள திருமணம் நடக்குன்னா
ஒரு மருமகன் வர்றாங்கன்னா அவர் அழகா இருக்காரு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, இதெல்லாம் பார்ப்பது நல்லதான். ஆனா என்னுடைய மருமகனுக்குள்ள ஆண்டவர் இருக்காரா, என் மருமகனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, இத கண்டிப்பா பார்க்கணும். ஒருவேளை மருமகள் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னா அவர் அழகா இருக்கிறாங்களா, சொத்து இருக்கான்னு பாக்குறத விட என் மருமகளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாளா, என் மருமகளுக்குள்ளே மரியாதை இருக்கிறாங்களா, இப்படி பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்திலே அவர்கள் கனிதரும் கொடியாக இருப்பார்கள், கனிதரும் திராட்சை கொடியாக இருப்பார்கள். அந்த குடும்பமானது நீரோடையோட நடப்பட்ட மரத்தை போல் என்று ஒரு செழிப்பாக இருக்கும். மீண்டும் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி என்ன சொல்லுவேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 31:4 பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இஸ்ரேல் தேசத்திலே முதல் அரசனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த முதல் அரசன் சவுல் ராஜா பார்ப்பதற்கு நல்ல உயரமா இருக்கிறா, நல்ல ஒரு அழகு வாய்ந்ததா இருக்கா. அந்த தேசத்துல அவரை பார்க்கணும், அப்படி அண்ணாந்துதான் பார்க்கணும், அவ்வளவு உயரமாக இருக்கிறா. ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேசத்திலே முதல் அரசனாக ஆண்டவர் சவுல் ராஜாவை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் குறுகிய காலத்திலே அவருக்குள்ள ஒரு போராமை என்ற எண்ணம் வருகிறது, போராமை அவருக்குள்ளே வருகிறது. தாவீதை எப்படியாச்சும் அவர் கொன்று போட வேண்டும் என்று அந்த ஊர்ல எல்லாரும் பாடுறாங்க. தாவீது கொன்றது இத்தனை பேரு, சவுல் ராஜா கொன்றது 1000 பேர் என்று பாடும்போது அவருக்குள்ளே போராமை என்ற எண்ணம் வருகிறது. சவுல் ராஜா கூட எப்ப போராமை வந்துச்சோ அப்பவே ஆண்டவர் விட்டு போயிட்டார். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரின் ஆவி சவுல் ராஜா விட்டு வெளியே போயிட்டுன்னு. யாரெல்லாம் போராமை என்ற எண்ணம் இருக்கோ அவங்க கூட ஆண்டவரே கிடையாது. கிறிஸ்துவ பிள்ளையோட முதல் ஒரு வெற்றி என்னன்னா, எதுக்கு உள்ளவங்க யாருன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அவங்க ஆண்டவர் பிள்ளையா இருக்காங்களா, சாத்தானுடைய பிள்ளையா இருக்காங்களா, இதை அறிஞ்சுக்கிட தெரியாம நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. சவுல் ராஜா அந்த தேசத்தை 40 வருடம் ஆண்டு வந்தார். ஆனா 40 வருடமும் ஒரு நிம்மதியே இல்லை. 40 வருடம் அந்த தேசத்துல கத்தி செய்யறதுக்கு தான் ஆட்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்தாரு. இதற்கு காரணம் தாவீதை எப்படியாச்சும் கொலை செய்ய நினைச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது விழுந்து மடிந்து போனார் என்று வேதம் சொல்கிறார். ஆண்டவர் சவுல்ராஜ் நிறைய தடவை பேசுறாரு. தீர்க்கதரிசி மூலமாக மகனே நீ செய்த தப்பு, இதை விட்டு விலகு என்று ஆண்டவர் பல முறை எச்சரிக்கிறார். ஆனால் சவுல் ராஜா கேட்பதே கிடையாது, சவுல் ராஜா கேட்பதே கிடையாது. ஒருவேளை நீங்கள் பாவம் என்ற அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தா ஆண்டவர் பேசுற உங்ககிட்ட கேட்கவே கேட்காது, ஆண்டவர் பேசுற கேட்கவே கேட்காது. நீங்க உங்க கணவரை பார்த்து சொல்லுங்க குடிக்காதீங்க. 2 நாளைக்கு ஒரு மாணவன் வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா போதை பொருளோட உள்ள வந்துடுறான், எதுவுமே கேட்க முடியல. நாம் தீய பழக்கங்களிலே அடிமையில இருக்கும் போது ஆண்டவர் பேசுனா கேட்காது, ஆண்டவர் நம்மளை விட்டு வெளியே போய் விடுவார். யார் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறார்களோ அவங்க கூட தாங்க ஆண்டவர் இருப்பாரு. இந்த சவுல் ராஜாக்கு என்ன, ஆண்டவர் பேசிய வார்த்தையை கேட்காமல் சவுல் ராஜா என்ன நடந்தது, அவன் 40 வருடமும் தோல்வியான வாழ்க்கை வாழ்ந்து மடிந்து போய்விட்டான். ஆனால் யாரை கொல்லவென்று நினைத்தானோ அவன் அந்த தேசத்தை 40 வருடம் வெற்றிகரமாய் ஆண்டான் என்றார். ஆண்டவர் அந்த தாவீதோடு இருந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அந்த சாலமனை கூட 1 அரசர்கள் 11:11 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடமிருந்து பறித்து அதை நான் பணியாளருக்கு கொடுக்க போத உதவி. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் சாலமோன் என்ன நினைக்கிறார், வேற்று தெய்வங்களை வழிபடுகிறார், அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறார், அவர்களுக்கு பலிபடம் கேட்டுகிறார். ஆண்டவர் பல முறை எச்சரிக்கிறார், உன்னை எப்படி நான் ஆசீர்வதித்தம்பா, உனக்கு கொடுத்த செல்வத்தை போல நீ யாருக்குமே கொடுக்கலையே, நீ ஏன் வேற்று தெய்வங்களை போய் வழிபடுற. ஆண்டவர் பல முறை எச்சரிக்கார். ஆனால் சாலமோன் அதை கண்டுக்கிடவே இல்லை. கடைசி ஆண்டவர் சொன்னார் பாருங்க,
உன்னுடைய அரச பதவியை விட்டு நான் தூக்கி எறிகிற காலம், அது உன் பணியாளருக்கு நான் கொடுக்கிற காலம் விரைவா இல்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நான் வாங்கி கொண்டு அவரை புறக்கணிக்கும் போது அவர் நம்மளை சும்மா விட மாட்டாருங்க. எத்தனையோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விழுந்து போய் கிடக்குறாங்க. எத்தனையோ பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து விட்டு இந்த நாளிலே பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு துரோகமான காரியத்தை என்ன செஞ்சாங்கன்னா சாலமோன் தன் வாழ்க்கையிலே செய்து காட்டினார். இந்த இடத்துல 1 சாமுவேல் 4:11 பார்க்கிறோம். ஏலிக்கு அங்க 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைகள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்னி, இன்னொரு பிள்ளை பேர் பினகாசு. ஏலி என்ற குருவோட பிள்ளைகள் ஆலயத்திலே வளர்ந்திருக்கலாம். அவர் அதிகமாக அந்த பிள்ளைகளை வளர்த்தார். ஆனா இந்த பிள்ளைகள் ஆண்டவர் காட்டிய வழியில போகல. ஒருவேளை ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பலமுறை எச்சரிக்கிறார். எப்பா ஒப்னியும் பினகாசு, நீங்க என் பிள்ளைகள், நீங்க தப்பான வழியில போவாதீங்க, ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏலி என்ன செய்யறார்? எப்பா நீங்க செய்யறதெல்லாம் தப்புப்பா, இப்படி பண்ணாதீங்கன்னு ஏலி என்ற குரு தன் பிள்ளைகளை எச்சரிக்கிறார். ஆனா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உமக்கு வயசாயிட்டு உம்ம வேலையை பாருங்க. அப்பாவுடைய பேச்சை அந்த பிள்ளைகள் 2 பேருமே கேட்கல. ரொம்ப முரண்பாடு பிடிக்கிறாங்க. ஆண்டவர் பேசியும் கேட்கல, தன்னுடைய அப்பா பேசியும் கேட்கல. ஒரு நாள் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஒப்னியும் பினகாசும் ஒரே நாளில் மாண்டு போனார்கள். என்ன காரணம்னா, ஆண்டவர் பேசுறத கேட்கவும் செய்யல, அப்பா சொன்னதையும் கேட்கவும் செய்யல. இன்னைக்கு ஒரு சகோதரி சொல்றாங்க, பிரதர் என்னுடைய மகள் படிக்க போறாங்க, தவறான உறவிலே 12ஆம் வகுப்பிலே வயிற்றுல 3 மாத குழந்தை இருக்கிறது. நான் கேட்டேன், உங்க வீட்டில் ஜெபம் பண்ணுவீங்களா? பைபிள் எதுவுமே கிடையாது பிரதர். ஒரே எங்க குடும்பத்தில் யாரும் ஜெபிக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு எப்பயாச்சும் போவாங்க. பாருங்க, குடும்பத்திலே ஜெபிக்கவில்லை என்ற காரணத்தினால் சாத்தான் உள்ள உட்கார்ந்து கடையை நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா யோபு 1:5 பார்க்கிறோம், அதிகாலையிலே யோபு தன் பிள்ளைகளை அழைத்து என்ன பண்றாரு? பாவம் போக்கு பலி செலுத்துறாரு. என் பிள்ளைகள் ஒருவேளை மனசுனால கூட பாவம் செஞ்சிருந்தா என் பிள்ளைகளை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, எத்தனை இயேசு பிறப்பதற்கு முன்னாலே யோபு தன்னுடைய பெற்றோர்களுக்கு எப்படி தகப்பனா இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள், எத்தனை பேர பிள்ளைகளை அதிகாலையிலே எழுப்பி விட்டு தன் பிள்ளைகளை தன் முன்னாடி அமர வச்சு எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. இதுல தான் நிறைய பேர் தோத்து போறாங்க. இதனால் யோபு தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 4வது தலைமுறை காணும் வரை ஆசீர்வதித்தார். என்ன காரணம்னா, தன் பிள்ளைகளுக்காக அவர் ஜெபித்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். என்ன இழப்புகள் வந்தாலும் அவர் ஆண்டவரை விட்டு பிரியல. இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நிறைய புத்தகத்தை வாங்கி கொடுக்குறோம், நிறைய துணி வாங்கி கொடுக்குறோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனா எந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை காலையில ஜெபிக்க வைக்கிறார்கள்? எந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை காலையில் வேதம் வாசிக்கிறார்கள்? ஒரு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரி, பிரதர் எங்கள் வீட்டில் டிவி பாருங்க, இவ்வளோ பெரிய டிவியாக இருக்குது பிரதர், வேணா கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க. நான் சொன்னேன், டிவி பார்க்காம உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன், சரி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், பைபிளை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பம் வீடெல்லாம் தேடுது, பைபிள் எங்கே இருக்குன்னு தெரியல. கடைசி அந்த குட்டி பையன் எங்கேயோ இருந்து இந்த பைபிளை தூக்கிட்டு வந்து, பிரதர் இந்தாங்க. ஒரு அடி அடிச்சோம்னா அப்படியே தூசி பறக்குது. இந்த இதுக்குள்ள ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே, ஏன்னா இங்க இருந்தாதான் காணாம போகாம இருக்குமா. குடும்பத்துக்குள்ளே எந்த குடும்பத்திலே பைபிளை திறந்து வச்சிருக்கிறாங்க? ஆனா எல்லா குடும்பத்திலும் ஒரு பெரிய டிவி இருக்கு. குடும்பத்துக்குள்ளே இறையாட்சி, இறை வார்த்தை பகிரப்படுகிறதா இல்ல சினிமா பகிரப்படுகிறா என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு குடும்பத்திலே இறை வார்த்தை பகிர்வு கம்மியாக இருக்கிறது. நாடகங்கள், சினிமாக்கள் உள்ளே சாத்தான் அதன் மூலமாக வந்து குடும்பத்திலே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். என்னுடைய மாணவி சொல்றாங்க, ஏம்மா இத்தனை நாடகம் பார்க்கிற, சும்மா இருங்க சார், எங்க அம்மா 7 நாடகம் பார்க்கறாங்க, நான் என்ன செய்வேன்? பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்துவது சரியில்லை,
பிள்ளைகளும் அந்த வழியிலே விழுந்து விடுகிறார்கள். எந்த பெற்றோர்கள் தன்னுடைய காலையிலே ஜெப வேலைக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ பிள்ளைகளும் அந்த வழியிலே என்ன செய்யும், வழி நடத்தப்படும். இதுல சாமுவேல் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலே ஆலயத்தில் இருக்கிறாங்க. அந்த குருவுக்கு பணிவிடை செய்கிறாரு. அம்மா வருடம் ஒருக்க தான் தன் பிள்ளைய பார்க்க வருடான். சாமுவேல் இவ்வளவு உயரத்துக்கு தீர்க்கதரிசியா வர்றதுக்கு அங்க உள்ள தீர்ப்பு வளர காரணம் என்னன்னா, அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, இந்த தெருவுல பசங்களோட விட்டோம், இந்த பிள்ளையோட விட்டோன்னா என் பிள்ளை ஒண்ணுக்கெல்லாம் ஆயிரும், என் பிள்ளை ஆலயத்திலே வளரட்டும், என் பிள்ளை ஆலயத்திலே வளரட்டும். அதனால் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார். இன்றைக்கு எந்த பிள்ளைகளோட ஆண்டவர் பேசுறார்? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ஆண்டவர் என்கிட்ட பேசணும் ஆர்வம் இருந்தா அந்த பிள்ளைகிட்ட ஆண்டவர் பேசுவார். ஆனா இன்னைக்கு பார்க்கும் பொழுது பிரதர் என் பிள்ளை 8 மணிக்கு தான் எந்திக்கு, அதுவும் அடிச்சு எழுப்ப வேண்டியதா இருக்கு. என் பிள்ளைகள் சொன்னா கேட்க மாட்டேக்கு. நான் கேட்டேன், நீங்க எத்தனை மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணீங்க? பிரதர் எத்தனை வேலைகள் என் குடும்பத்தில் இருக்கு, இதை விட்டு எனக்கு ஜெபிக்க எப்ப நேரம் இருக்கு? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, அதிகாலையிலே போய் ஜெபித்தாராம். தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை ஆண்டவரை துதித்தாராம். தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை முழங்கால் போட்டு ஜெபித்தாராம். ஏன் நமக்கு ஜெபிக்க முடியாது? அப்படின்னா இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைக்கு கையில் என்னத்தை கொடுக்கணும்னா ஜெபத்தை கொடுக்கணும். ஜெபத்தை கொடுத்து பாருங்க, வேத புத்தகத்தை கொடுத்து பாருங்க, உங்க பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போகாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல மத்தேயு நற்செய்தி 27:5 பார்க்கிறோம். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளி காசுகளை கோவில் எறிந்து விட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு மாண்டு கொண்டான், தூக்கு போட்டு இறந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது அதிகமாக இயேசுவோட வாழ்ந்த சீடர் பாருங்க என்ன நிலைமைன்னு, பணத்துக்கு ஆசைப்பட்டு, அவர் கையில தான் பணப்பை இருந்தது, ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஆனது, கடைசி வாழ்க்கை ஆண்டவரை விட்டு பிரிந்து போனான். அவனுக்குள்ளே சாத்தான் இறங்கி வந்தான். என்ன நடந்து பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கை இறக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மனமாற்றம் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்ன செஞ்சாங்க, அப்படியே அழியக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. மனம் மாறும்போது தான் என்ன செய்வார், ஆண்டவர் நம்மோடு இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. ஒரு பல்லவியை பாடுவோம். இந்த என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா என்ற ஒரு பல்லவியை ஒரு பாடுவோம். ஜனமே, கைகளை தட்டி பாடுவோம். இயேசுவிடம் ஓடிவா, இரு காலம் மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. மீண்டும் ஒரு முறை பாடுவோம். காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே, என் கணமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க உன்னையே பலியாக்கினார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க உன்னையே பலியாக்கினார். ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இங்க இருந்தாலும் வேற எங்கேயோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தட்டுறது இவங்களுக்கே கேட்காது. அதாவது ஆண்டவர் என்ன செய்யணும், நல்ல கைகளை தட்டி என்ன செய்யணும், நம்மளுடைய தேவன் சாதாரண தேவன் இல்லை, வானத்திலிருந்து நம்மை தேடி வந்த தேவன். கரங்களை மீண்டும் நன்றாக தட்டுவோம், நன்றாக தட்டுவோம், நன்றாக தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது, பல ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, வாரத்திலே 5 நாட்கள் வேலைக்கு சென்றாலும் 2 நாட்கள் ஆண்டவருக்காக இடைவிடாத பணி செய்ய வேண்டிய ஒரு தாகம். இந்த நேரத்தில் பார்க்கும்போது என்னன்னா, அந்த காலையிலே எந்திரிச்சு நானும் என்னுடைய மனைவி என்ன செய்யனா ஜெபிக்க ஆரம்பிப்போம். எனக்கு எங்கேருந்து தான் அந்த உற்சாகம் வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு குடும்பமாய் கைது கோர்த்து என்ன செய்வோம், அப்படி ஒரு ஜெபிக்கக்கூடிய வாஞ்சை என்ன செய்வார், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மார்க்கு நற்செய்தி 1:5 சொல்லுகிறது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள். இந்த இடத்துல மனமாறி நற்செய்தியை சொல்லுங்க. திருமுழுக்கு யோவான் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய முதல் மறையூரிலே அவர் தெளிவாக என்ன சொல்றாருன்னா, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் தான் முதல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மறையுரையில் என்ன சொல்றாருன்னா, மனமாறுங்கள் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார். பேதுரு தன்னுடைய முதல் உரையில் என்ன சொல்றாருன்னா, மனமாறுங்கள் என்று தான் சொல்லுகிறார். பவுலிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் மனமாற்றத்துக்குள்ளே நீ அழைத்து சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பவுலிட பேசுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இதுவே ஒரு தகுந்த காலமாக இருக்கிறது. ரோமர் 6:23 இயேசுவோடு இணைந்து வாழும் வாழ்வே நிலையான வாழ்வு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடத்துல தொடக்கம் 3:24 அந்த ஆதாம் ஏவாளை என்ன செய்தார், ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டே விரட்டக்கூடிய தேவனாக இருந்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை அவ்வளோ அன்பு செய்த பிள்ளைகள், ஆனால் என்ன ஆண்டவரை துரத்தி விட்டார். ஒருவேளை இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் சில நாட்களிலே உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார், மகனே மகளே நான் சொல்வதை கேள் என்று எல்லாரிடம் பேசுவார். ஆனால் என்ன செய்யுதுன்னா, நம்ம காதுகள் அடைக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில்லை. என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தொடக்கம் 6:6 ஆண்டவர் மனம் மருந்தி அழுதாராம். இந்த பூமியிலே நான் மனிதனை ஏன் படைத்தேன் என்று ஆண்டவர் தன்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்தாராம். பாருங்க, ஒரு கடவுளே மனம் வருந்துறாருன்னா அதுக்கு என்ன காரணம், தான் விரும்பியபடி இந்த மக்கள் வாழ இல்லையே, அவர்கள் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவரே மனம் வருத்தப்பட்டு அழுதாராம். புனித இன்னாசியார் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு படை தளபதியாக இருக்கிறார், நல்ல செல்வந்தராக இருக்கிறார். அவர் அதிகமாக களியாட்டம், போர் வீரன், ஒரு மேட்டுமை, இந்த மாதிரி பாவ பழக்கங்களில் அதிகமாக வாழ்கிறார். அவருக்கு ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கிடையாது. அவருக்கெல்லாம் பார்ப்பது பெண்கள் என்னை பார்க்க வேண்டும், நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும். புனித இன்னாசியாருக்குள்ள அவ்வளவு ஒரு ஆசைகள் இருந்தது. ஒரு கட்டத்திலே காலில் குண்டு அடிபட்டவுடன் பல முறை அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது. அப்போது கூட என்ன செய்வார்கள், இந்த காலம் மாதிரி அந்த காலம் கிடையாது, ரம்பத்தை எடுத்து அறுத்து அதை ஒட்ட வைப்பார்கள். ஒரு முறை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கொடிய வேதனையாக இருக்கிறது, மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்கு பார்க்கும் பொழுது நான் ஏன் இப்படி கிடக்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. புனித இன்னாசியாருடைய அந்நியர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு அவர் ஒரு கையில் எடுத்து கொடுக்கிறார்கள். வேற சூழ்நிலை இல்லாமல் புனித இன்னாசியார் இயேசுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறார்கள். அப்படி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் வருகிறது. இயேசுடைய வார்த்தைகள் அவருக்குள்ளே வெளியே வருகிறது. அதற்கு பின்பு அந்த தளபதி என்ற உடையை தூக்கி போடுகிறார், அந்த வாளை எடுத்து தூரை போடுகிறார், பைபிளை எடுத்துக்கொள்கிறார். தன்னுடைய மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுகிறார், பின்னாளிலே அவர் ஒரு குருவாக மாறி இயேசு சபையை உண்டாக்கி அன்னை மரியாளையும் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்திருக்கிறார். அதற்கு காரணம் அவர் மனமாறியது போல நம்முடைய வாழ்க்கையில மனமாறும் போது நீங்களும் இயேசுவை சந்திக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதான் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அந்த மக்களை அழைத்து செல்லும் போது ஆண்டவர் அந்த மக்களிடம், நீ இந்த மக்களை எல்லாம் தூய்மைப்படுத்துங்க, இந்த மக்களை தூய்மைப்படுத்துங்க, அவர்கள் மத்தியிலே நான் அற்புதம் செய்வேன். பாருங்க, தூய்மைகள் படுத்த ஆண்டவர் நம்ம மத்தியிலே நம்மளை ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுத்துவதில்லை. எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே அரசனை சந்திப்பதற்கு பல மாதங்கள் தன்னை சுத்திகரித்தார்கள். அரசனை சந்திப்பதற்கே தன்னை சுத்திகரித்தார் என்றால் நாம் இவரை சந்திப்பதற்கு எவ்வளவு சுத்திகரிக்க வேண்டும். புனித மதர் தெரேசா ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவரை சந்தித்து பேசுவார்களாம்.
தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவார்களாம். ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்து கொள்வார்களாம். அப்படி புதுப்பித்து பார்த்தீங்கன்னா வாழும் புனிதையாக என்ன செஞ்சாங்க, அவர்கள் வாழ்ந்தார்கள். உலகத்திலே 100க்கும் மேற்பட்ட நாடுகளே மிஷனரி ஆஃப் சேரிட்டி எப்படி நிறுவினாங்கன்னா, அவர் காலையிலே யாரை சந்திச்சாங்கன்னா ஆண்டவரை சந்திச்சாங்க. இந்த நாளில் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க காலையில் ஆண்டவரை சந்திக்கும் போது, நீங்க காலையில் ஆண்டவரை பேசும்போது அவர் என்ன செய்வார், உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய கரத்தை தொடுவார். நீங்க செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பார். நீங்க ஏங்குகிற காரியங்களிலே அவர் வெற்றியை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை என்ன செய்யணும், நாம் சந்திக்கும் போது அந்த ஆண்டவர் என்ன செய்வார், நம்மோடு இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்யறனா, நம்ம கூட இருக்கணும். யாரெல்லாம் கூட ஆண்டவர் இருக்கிறாங்களோ அவங்க மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்வாங்க. அவங்க யாரையும் குறை சொல்லுவாங்க மாட்டாங்க. ஆண்டவரை சமூகத்திலே பரிசுத்தமாக இருப்பாங்க. ஒரு பாடலின் பல்லவியை நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என் வாழ முடியாது. இந்த பாடலை ஒரு பல்லவியை மட்டும் நன்றாக கரங்களை தட்டி பாடுவோம். இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. உன் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உன் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த மனிதரை கூட என்ன செய்வாங்கன்னா, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கூட நம்ம விட்டு போயிருப்பாங்க. மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து கூட நிறைய டைம் ஃபெயிலாக தான் ஆகியிருக்கோம். ஆனால் நாம் ஆராதிக்கிறதே நம்மளோடு இருக்கும்போது பல வெற்றியை நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவனாக இருந்தார். ஒரு சகோதரர் அருப்புக்கோட்டையில் அவர் பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தோம். அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வேலையை பார்க்கும் பொழுது இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த உணவு ஒத்துக்கொள்ள. ஒரு டாக்டரை போய் பார்த்து கேட்குறோம், இது ஃபுட் பாய்சன் ஆயிட்டுன்னு சொல்லி அவருக்கு பல மாத்திரைகள் அள்ளி கொடுக்குறாரு. மறுபடியும் அவர் என்ன செய்கிறார், கேட்கலன்னு இன்னொரு டாக்டரை போய் காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த டாக்டர் சொன்னது தான், இப்போ உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு நீங்கள் குளுக்கோஸ் ஏற்றுங்க, மாத்திரை சாப்பிடுங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, சரியாயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன நடக்கு, அவருக்கு குணமாகலை. அவர் இரவு என்ன செய்தார், ஒரு 12 மணிக்கு என்னை அழைத்து விட்டு மருத்துவமனைக்கு போகலாம், இன்னொரு மருத்துவமனைக்கு போகலான்னு என்று சொன்னாங்க. உடனே நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அந்த டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் காலையில் மீண்டும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதிகமாக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன்.
ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துவார்னு. நான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவரை மறுபடியும் நான் மருத்துவமனைக்கு கூட்டு வந்தேன்னா, ஆண்டவரே நான் என்னுடைய ஜெபம் பதில் இல்லாமல் போயிருன்னு நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அவர் 3 மணிக்கு அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். அவர் 3 மணிக்கு அவர் யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா அதோடு அந்த சிறுநீரத்தில் உள்ள கல்லும் வெளியே போயிட்டு அந்த வயிற்று வலி நின்று விட்டது, அந்த வாந்தி நின்று விட்டது. மருத்துவர்கள் எல்லாம் சொன்னது பொய்யாயிட்டு ஆண்டவரே அவருக்கு முழு சுகம் கொடுத்தார். ஆண்டவரே முழு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எப்போதெல்லாம் அவருடைய மனதுருக்கி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கைகளை அவர் கைகளாக மாற்றி அந்த நோயை எப்படி சுகப்படுத்தினார் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட மறுநாளே அவருக்கு ஒரு பலன் கிடைச்சது. பிரதர், இந்த மருத்துவங்க சொன்னதெல்லாம் பொய்யாயிட்டு, ஆனால் ஆண்டவர் பாருங்க, வயிற்று வலி எனக்கு எப்படி அங்கே பொய் சொன்னாங்க, ஆனால் அந்த இரவே ஆண்டவர் என்னை தொட்டு சுகம் கொடுத்தது போல இன்றைக்கு நீங்கள் கூட மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, இந்த மனிதர்கள் சொல்லிவிட்டாங்க, என் வாழ்க்கையில் என்ன நடக்க போதோ என்று தெரியாம நீங்க வந்திருக்கலாம். ஆனா இவர் யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க சுகம் அடைந்தாங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில தொட்டாங்களோ அவங்களும் சுகம் அடைந்தாங்க. இயேசு சுகம் கொடுக்கிறதுக்கு முதல் என்ன தகுதினா, நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, அவர் நம்மை தொடும்போது நோய்களெல்லாம் குணமாகும். இறந்தவர்கள் கூட ஆண்டவர் எழுப்பி இருக்காரு. நம்மளுடைய நோய்கள்லாம் ஏமாத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்யக்கூடிய அதிசயத்தை செய்யக்கூடிய, அவர் யாரையும் தொட்டு எழுப்பக்கூடிய தேவன். இந்த இடத்துல 2 சாமுவேல் 12:13 பார்க்கிறோம். அவர் தாவீது அரசன் எப்படி தன்னுடைய அறிக்கையை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன். இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஒரு சிறிய தாவீது, ஆண்டவர் அந்த சின்ன வயசுலே தாவீதை அபிஷேகம் செய்தார். சாமுவேல் மூலமாக அபிஷேகம் தான். அவங்க அப்பா கூட அவரை ஒதுக்கிட்டாங்க, கூட பிறந்தவங்க கூட ஒதுக்குனாங்க. சாமுவேல் கூட நம்பிக்கை இல்லை தாவீது அரசராகுவார் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். அதிகாலையிலே துதித்து இருக்கிறார் 3 வேளை கூட. ஆனாலும் தன் கண்களின் இச்சையினால் பாதிக்கப்பட்டு வேறொருடைய மனைவியை திருமணம் செய்து அந்த பாவத்திற்காய் அழுகிறார் பாருங்க. அவர் அந்த பாவத்திற்காய் அழுகிறார் பாருங்க. திருப்பாடல் 51 பார்க்கிறோம், ஆண்டவரே இந்த பாவங்கள்லாம் என் கண் முன்னாடி நிற்கிறது, ஈசோப்பினால் என்னை கழுவுங்க, உறைபனில் என் வெண்மையாக்குங்க. அப்படி கதறி கதறி தன்னுடைய அரசனாக இருந்ததை விட பாவத்திற்காக அவர் அழுது அழுது ஜெபிக்காரு பாருங்க. அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நினைக்கிறார். குடும்பத்திலே நான் பேச மாட்டேன், அவங்கள மன்னிக்க மாட்டேன், நான் அவங்க கூட பேச மாட்டேன், அவங்க வாசப்படி போக மாட்டேன், அவங்க எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்க வேற இவங்க வேற என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஆனால் தாவீது தன்னுடைய மனதை கொட்டி கண்ணீரோடு ஜெபித்த போது ஆண்டவர் என்ன செய்தார்? தாவீதை மன்னித்து அவரை மீண்டும் ஆசீர்வதித்தது போல இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்களை என்ன செய்வார்னா, ஆண்டவர் உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு நட்சத்திரத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் அதிகாரம் என்ன போட்டிருக்கு வாசிங்க. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு நட்சத்திரத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் வார்த்தை என்ன குறிப்பிடப்பட்டு பாருங்க. போதும் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் முதல் வார்த்தையே அந்த தாவீதுக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்க சங்கீதம் 51 அவர் கதறி அழுது தன்னுடைய பாவத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே முதல் வார்த்தை அவருக்கு கொடுத்து, இயேசுவின் தாவீதின் மகன் என்று இயேசு அழைக்கப்பட்டது போல நீங்கள் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் புறந்தள்ளப்பட்ட இடத்திலே உங்கள் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தக்கூடிய தேவன். உங்களையும் ஆண்டவர் என்ன சொல்லி அழைக்கிறார்? என் மகனே மகளை என்று அழைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை மனம் மாறும்போது ஆண்டவர் அந்த தாவீதுக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல நீதி தலைவர்கள் 16:28 பார்க்கிறோம். அங்கே ஆண்டவரிடம் அந்த சிம்சோன் சொல்லுகிறார், என் தலைவராகிய ஆண்டவரே இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூறுங்க. இந்த உலகத்திலே சிம்சோனை போல வீரன் இனி பிறக்க போவது கிடையாது. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, ஆண்டவரின் ஆவி சிம்சோனோடு இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரின் ஆவி
என்மேல் வரட்டும். பாருங்க, ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை கொன்னு குமிச்சாருன்னா, உங்க பெண் பிள்ளைகிட்ட, உங்ககிட்ட, சின்ன பிள்ளைகிட்ட நீங்க ஆண்டவர் ஆவியை கொடுத்து வெளியே அனுப்புங்க. ஆண்டவர் ஆவியை கொடுத்து அனுப்புங்க. பள்ளிக்கூடத்துல மாணவன் என்ன செய்யறான்? குடிச்சு விட்டு ஏன்டா குடிக்கன்னு கேட்டா, போன மாசம் அந்த பாட்டில் எடுத்து ஆசிரியர் மண்டையிலே போடுறான். ஆசிரியர் கேட்கார், ஏன்டா இப்படி முடி வெட்டாம வர்ற? இதை கேட்க நீங்க எடுத்து கத்தியை எடுத்து வயிற்றுல குத்திடுறான். இன்னைக்கு எப்ப எப்படி என்ன நடக்குன்னு தெரியல. இன்னைக்கு வாலிப தம்பி நிறைய இடத்துல ஏமாந்துடுறாங்க. அதுக்கு காரணம் ஆண்டவர் ஆவியை நம்ம கொடுக்க மறந்துட்டோம். பெற்றோர்கள் யார் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவர் ஆவி பிள்ளைகிட்ட கொடுக்கணும். அவங்க எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வருவாங்க. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட. நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படவே தேவையில்லை. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பா. அதே மாதிரிதான் சிம்சோன் மேல ஆண்டவர் ஆவி இருந்தது, பலத்த வீரன். அதுக்கு ஒரே காரணம் ஆண்டவர் ஆவி இருந்தது. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை நிறைவாக்குறது ஆண்டவர் ஆவி தான். எதுல தகுதி இல்லைன்னு மற்றவங்க சொல்றாங்களோ அதை தகுதிப்படுத்துவது ஆண்டவரின் ஆவி தான். வேலை இல்லைன்னு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு தருவார். உங்க குடும்பம், நீங்க வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் பெரிய வீட்டை கட்டி தருவா. இது எல்லாமே காரணம் ஆண்டவரின் ஆவி என் மேல் இருக்கணும். ஆண்டவரின் ஆவி என் மேல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற தேவன். என் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு எத்தனையோ சூழ்நிலையில பார்த்துருக்கிறேன். ஆனாலும் ஒரு சில பேர் சொன்னா, நீ படிச்சிட்டீங்கன்னா வேலை கிடைச்சிருமோ? நீ ஏன் இந்த பாடத்தை எடுத்து படிச்ச? உனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது? உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது. இந்த மனிதர்கள் சொல்லிக்கிட்டே தான் போவாங்க. அந்த வார்த்தை நீங்க உள்ளத்துக்குள்ள எடுத்துடாங்க. என் உள்ளத்துக்குள்ள இருக்குது ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் எனக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சிம்சோன் கடைசி சொல்லுகிறார், என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவர். ஏன்னா கண்ணு புடுங்கப்பட்டு கையில விலங்கு போடப்பட்டு சாகிற நிலைமையில் இருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேண்டும்னா, கணவரோ மனைவியோ பிள்ளைகள் மாற்றம் வேண்டும்னா, ஒரு அற்புதம் நடக்கணும், என்ன செய்யணும்? நல்ல ஆண்டவரை தனிமையில் நீங்க சந்திச்சு பாவத்தை அறிக்கையிடணும். குருவானவரை சந்திச்சு அறிக்கையிடணும். நீங்க செஞ்சு பாருங்க, அன்னைக்கே உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நிறைய ரகசியத்தை உங்க பிள்ளை ஒரு காரியம் நடக்கணும்னா நீங்களா முடிவு பண்ண ஆண்டவர்கிட்ட போங்க, அப்படியே தனிமையில சந்திங்க. பைபிள்ல அதிகமா ஆண்டவரோட நடந்த ஏனோக்கு தான். 300 ஆண்டுகள் ஏனோக்கு ஆண்டவரோட நடந்தாராம். ஆபிரகாம் அதிகாலையிலே ஆண்டவரை தேடிடுவாராம். ஈசாக்கு மதிய வேளையில தேடினாராம். யாக்கோப்பு இரவுலாம் தேடினாராம். மோசே அப்படிதான். தானியேல் 3 முறை. இயேசு கிறிஸ்து அதிகாலையில், செக்கரியா எலிசபெத் ஆலயத்தில், இவங்களே ஆண்டவரும் பிரிக்க முடியாது. அவங்க வாழ்க்கையில தோற்று போனதே கிடையாது. அவங்க வாழ்க்கையில் இல்லைன்னு நினைச்சாங்க, அதெல்லாம் கிடைத்தது. இங்கே சிம்சோன் ஆண்டவர் என்று என்ன செய்கிறார்? அவனுடைய ஜெபத்திற்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். மீண்டும் அவனுக்கு முடிகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. அவன் உயிரோடு இருந்த நாட்களை விட இறக்கும் போது 3000 பெலிஸ்தர்களை கொன்று ஆண்டவருக்கு சாட்சியாய் இருந்தது போல உங்களை இழந்த இடத்திலே ஆண்டவர் தலையை உயர்த்தி உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களை ஆண்டவர் விசுவாச வீரன் என்று அழைப்பார். மீண்டும் கரங்களை தட்டுவோம். பாருங்க, விசுவாசன் வீரன் என்று அந்த மனுஷனுக்கு ஒரு பிம்சனுக்கு ஒரு பெயர் கிடைக்கிறது. இங்கே பார்க்கிறோம், ஊதாரி மைந்தன் மீண்டும் மீண்டும் தன் அப்பாவை நோக்கி போகிறான். மீண்டும் அப்பாவை நோக்கி போகிறான்.
எப்ப அப்பாவை நோக்கி போனானா அங்கே பன்றிகள் உணவு தின்ன மனிதனுக்கு மீண்டும் அப்பாவை தேடி போகிறான். அப்போது அவன் கைகளுக்கு நல்ல மோதிரம் போடப்படுகிறது, புத்தாடை கொடுக்கப்படுகிறது, கன்று கூட்டி அடிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்யும் போது என் தகப்பன் உங்களை வெறுமையாக விடுவாரா? என்னுடைய தகப்பன் உங்களை வெறுமையாக விடுவாரா? அவர் உங்கள் உள்ளத்தின் அருகிலே நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். மகனே மகளே, உன் இதயத்தை திறந்து விடு, நான் உள்ளே வர வேண்டும். நிறைய பேர் கதவை அடைச்சே வச்சிருக்கீங்க. நான் நாளைக்கு திறக்கிறேன் ஆண்டவரே, என்னால முடியல, என் இதயத்தை அடுத்த மாசம் திறக்கிறேன், என் இதயத்தை அடுத்த மாசம் நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் நாளைக்கு குடிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் முடிச்சா குடிக்க மாட்டேன், பிள்ளை பிறந்தா குடிக்க மாட்டேன், பிள்ளை பள்ளிக்கூடம் போனா குடிக்க மாட்டேன். இப்படி எத்தனை நாள் ஆண்டவர் வெளியே வச்சு நீங்க காத்திருக்க வைப்பீங்க? ஆனா இன்றைக்கு யாரெல்லாம் உங்கள் இதயத்தை திறந்து என் இயேசுவை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அவர் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார். மீண்டும் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகன் ஊதாரி மைந்தனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன். இந்த தேவன் நம்மை மறப்பாரோ? தோளிலே சுமக்கக்கூடிய தேவன் அல்லவா? காணாமல் போன தேடி வந்தார்ல, உள்ளங்கையில வைத்தார்ல, சிறைகள் அணைத்து கொண்டார்ல, அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னை மறப்பாரோ? இங்கே லூக்கா நற்செய்தி 19:8 வாசிக்கிறோம். அவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, என் உடைமைகள் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அந்த ஊர்ல சக்கேவை பார்த்து, இதெல்லாம் ஒரு மனுஷன், அந்த வீட்டுக்கு இயேசு போறாரு, அவரை பத்தி எனக்கு தெரியாது, அவர் எப்படி சம்பாதிக்கிறாங்க, இல்லாதது போலலாம் அந்த ஊர் மக்கள் பேசியிருக்கலாம். நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளே தேடி வந்தேன். ஹல்லேலூயா. நீதிமான்களை குறித்து கவலைப்படாவிட்டால் நம்மை அதிகமாக நேசிக்கிற இந்த இடத்துல சக்கே வீட்டுக்கு ஆண்டவர் வந்தோன்னு அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சு வருங்க. இவ்வளவு நாள் அந்த வீட்டுக்குள்ள சாபம் இருந்தது, இருள் இருந்தது, லஞ்சம் ஊழல் எல்லாமே இருந்தது. ஆனா சக்கே வீட்டுக்குள்ள ஆண்டவர் போனோன்னு ஒரு நொடி தான் அவர் சொல்றாரு, என் உடைமைகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். இதை பார்த்த இயேசுவுக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு, இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு. இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வீட்டுக்கு இன்னைக்கு இயேசு வரப்போகிறார், உங்க வீட்டுக்கு இயேசு வரப்போகிறார். உங்கள் குடும்பத்துக்கு மீட்பு உண்டாயிட்டு. எல்லாம் கையில தட்ட தட்ட, உங்கள் நம்பிக்கைக்குள்ளே தட்ட தட்ட அவர் உங்க வீட்டுக்குள் வந்து உங்கள் வீட்டுக்கு, மகனே மகளே, உங்க வீட்டுக்கு மீட்பு 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 உண்டாயிட்டு. எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்து அனுப்புனார் இயேசு. இவருக்கு என்னத்தை கொடுத்து அனுப்ப போறார்னா, சக்கேயும் ஆபிரகாமின் மகனே என்று அழைக்கிறார். பாருங்களேன், இன்னைக்கு நிறைய ஆண்களை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமின் மகனே என்று அழைக்கிறார். உங்களை எல்லாம் பார்த்து சாராளின் புதல்விகளே என்று பார்த்து அழைக்கிறார். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இங்கே பார்க்கும் பொழுது லூக்கா நற்செய்தி 22:62 பேதுரு வெளியே சென்று மனந்தொந்து அழுதார், மனந்தொந்து அழுதார். இயேசுவை நான் காட்டி கொடுத்துட்டோம்ல. இன்னைக்கு மனிதர்கள் வந்து உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பா. நீ இப்படி தானப்பா, நீ அன்னைக்கு தப்பு செஞ்சில்ல. இன்னைக்கு மனிதர்கள் நம்ம குச்சப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, மனம் மாறினாலும் குச்சப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்ப்பது வேறு, இயேசு கிறிஸ்து பார்ப்பது வேறு. எந்த இடத்துல மனம் நொந்து இயேசு பேதுரு அழுதாரோ, நீ ஒரு பாறை, உன் மீது இந்த திருச்சபை கட்டுவே, விண்ணகத்தின் திறவுகளே உன் கையிலே கொடுப்பே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு பாறை, நீ இருக்கிற இடத்துல நான் உனக்கு ஒரு திறவுகளை தருவேன், அடைக்கப்பட்ட வாசலை திறப்பதற்கு நான் ஒரு திறவுகளை தருவேன். நீ எல்லாவற்றை நீ காண்பாய். அந்த திறவுகள் நீ என்ன எதிர்பார்க்கியோ உன் வாழ்க்கையிலே அந்த திறவுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ மனநொந்து கசந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உன்னை ஆண்டவர் ஒரு பாறையாக பயன்படுத்துவார். பேதுருவை உயர்த்திய தேவன் உன்னையும் இங்க இருக்கிற எல்லாத்தையும் உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஒரு பல்லவியை பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று ஒரு பாடல் பல்லவியை பாடுவோம். பின்னா இந்த குட்டி பிள்ளைங்கள நல்லா கையை தட்டி பாடுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிலுவையினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிலுவையினாலே என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஐயா, நான் என்னைக்குமே திரும்பி பார்க்க மாட்டேன். புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் சோதனை வந்த போதெல்லாம் சாத்தானை விரட்டுவதற்கு அவர் எடுத்த ஆயுதம் சிலுவை தான். அந்தோணியார் கோடி அற்புதர் சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர் சிலுவையை அதிகமாக தியானித்தார், சிலுவையை கரங்களில் எடுத்தார். புனித சவேரியார் எதிரிகளை சிலுவையினால விரட்டினார். இன்னைக்கு சிலுவையை மறந்ததுனால தான் சாத்தான் நம்மளை ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள்லாம் சாத்தாண்ட மிதி வாங்குறதுக்கும் அடி வாங்குறதுக்கும் இந்த பூமியில் பிறக்கல. என் பெயரால் நீங்கள் பேய்களை ஓட்டுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் தோத்தாங்குழி கிடையாது, ஜெயிக்கிற பிள்ளைகள். யார் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தா யார் இங்கே விரட்ட போவீங்க? கைகளை தூக்குங்க பார்ப்போம். ஒரு சில பேர் தான், நான் போய் எதுக்கு பிரதர் அடி வாங்கிட்டு வரணும், என் குடும்பத்திலே பல பேய்கள் மேலேங்களையும் ஆடிக்கிட்டு இருக்கு, நான் போய் எப்படி பேயை விரட்ட? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பெயரால் பேய்களை. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாரு, என் மீது நம்பிக்கை வைத்தால், என் மீது நம்பிக்கை வைத்தால் என் பெயரால் பேய்களை விரட்டுவீர்கள், என் பெயரால் நோய் உள்ளவங்க கைகளை வைக்கும் போது நீங்கள் சுகமாவீங்க. இன்னைக்கு வந்திருக்கெல்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் சிலுவை எடுத்து பார்ப்பேன், நான் எங்கள் வீட்டில் உள்ள பேய்களை விரட்டுவேன், எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பேய்களை விரட்டுவேன். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இனி எங்கள் குடும்பத்தில் எந்த செய்வனையும் மந்திரக்கட்டு கிடையாது, நானே எங்கள் குடும்பத்தில் பேய்கள் விரட்டுவேன். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி 5:34 எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 5:14. இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவர் முதல்ல அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, நலமடைந்து விட்ட, இனி பழைய பாவத்துக்கு போகாத. ஒரு வயதான பெற்றோர்கள் என்ற சொன்னாங்க, தெரியாதனமா என்னுடைய மகள் ஒரு பையனை விரும்பிட்டா. அந்த பையன் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடியே குடிக்கிறவர். அவர் சொல்லி இருக்கிறாப்புல, நான் கல்யாணம் முடிச்ச உடனே விட்டுருவேன், கல்யாணம் முடிச்சாச்சு, குழந்தை பிறந்த விட்டுருவேன், அப்பையும் குடி, குழந்தை பள்ளிக்கூடம் போன பிறகு குடிய விட்டுருவேன், அப்பையும் குடிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா குடிச்சு குடிச்சு என்னாச்சுன்னா உடம்பு ஃபுல்லா தண்ணி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். ஆண்டவர் என்ன சொல்ற, விழுந்து விழுந்து எழுகிற அனுபவம் வேண்டாம். வாழ்க்கையில் மனமாச்சு என்பது ஒரு முறை அல்ல, கடைசி இயேசுவை சந்திக்கந்தண்டி மனமாச்ச வேணும். அதுதான் சொல்ற, இயேசுவை சந்திக்கந்தண்டி மனமாச்ச வேணும். ஒருவேளை நம்ம பாவத்தை உதறி தள்ளாட்டா நம்ம விட்டு போகாது.
அதான் இயேசு சொல்றாரு, நீ நலம் அடைஞ்சிட்ட, நான் உன்னை குணமாக்கிட்டேன், திரும்ப அந்த பாவத்துக்குள்ள போகாது, திரும்ப அந்த பாவத்துக்குள்ள போகாத. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி கூட கிடையாது. அந்த டிவி அடிமைத்தனம் எங்க வீட்டுக்குள்ள வரல. அதிக நாள் இப்ப நிறைய வருஷம் ஆயிடுச்சு நான் தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்து. இதெல்லாம் வேண்டாம், நான் விழுந்து விழுகிற அனுபவம் வேண்டாம். அதான் இயேசு சொல்றாரு, இதை விட கேடா எது உமக்கு நிகழாதிருக்க, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாதிருக்க. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன குறிப்பிடுகிறார் பார்க்கிறோம். யோவான் 8:11 இனி பாவம் செய்யாதீர். அந்த விபச்சாரம் செய்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், இனி அந்த பாவம் செய்யாதீர்கள். அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். அவரோடு நெருங்க வேண்டும் என்றால் நம்ம பணமோ நகையோ ஒரு பொருளோ நன்கொடை கொடுத்தால் இயேசுவை நெருங்க முடியாது. நிறைய பேர் நினைக்கிற நன்கொடை கொடுத்தா இயேசுவை பார்த்துடலாம், இயேசுவை நெருங்கிடலாம். யாருமே நெருங்க முடியாது. இயேசுவை சந்திக்கிறதுக்கு பணமும் தேவையில்லை, பொருளும் தேவையில்லை. நம்ம இதயத்தை தான் அவர் பார்க்கிறாரு. இயேசுவை பார்க்கிற காசு தேவையில்லை. நீங்கள் உடல் தூய்மையா இருந்தா, உள்ள தூய்மையா இருந்தா அவரை என்ன செய்யலாம், சந்திக்கலாம். நான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பும்போது ஜெபம் பண்ணுவோம், பைக்கில் போகும்போது ஜெபம் பண்ணுவோம், வேலைக்கு போய் உட்கார்ந்தோடனே ஜெபம், வேலை போயிட்டு வந்தோடனே ஜெபம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் ஜெபம். ஏன்னா அவர் பேச பேச நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதை கூட மனைவிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் இப்படி பேசுறாரு, ஆண்டவர் அதை சொல்றாரு, நம்ம செய்யணும். அப்படி ஆண்டவர் நமக்குள்ளே பேசுகிறார் என்றால் அந்த பரலோக விருந்தாளி எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்படிப்பட்ட விருந்தாளி நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் நம்மை உண்மையோடு அன்போடும் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே அவர் ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து நம்மை அவரை போல மாற்றக்கூடிய தேவன். இன்றைக்கும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தீங்கன்னா இயேசுவை விட நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர் விரும்புறது என்னன்னா நீங்க அவரோடு இருக்கணும். நீங்க அவரிடம் எல்லாவற்றையும் நீங்க அறிக்கையிடும் போது அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளோடு இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 38 வருடங்களாக யோவான் 5:8 பார்க்கும் பொழுது 38 வருடமா அந்த பெதஸ்தா குளத்தில் அருகிலே ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த பெதஸ்தா குளத்து அருகிலே அந்த மனிதன் நிற்கும் போது அந்த குளம் கலங்கும் போது பார்த்தீங்கன்னா யாருமே அவனை இறக்கி விடல. அவன் போகிறதுக்கு முன்னால் வேற ஒருவர் இறங்கி விடுகிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 38 ஆண்டுகள். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற காரியம் நம்மள என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு ஜெபிச்சு நாளைக்கு நடக்கணும், அடுத்த வாரம் நடக்கணும். நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி என்ன கேட்பான, பிரதர் அது நடக்குமா? என்னையும் கூட சில நேரத்தில் சோசியக்காரனா மாத்திடுறாங்க. பிரதர் நடக்குமா? ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நீங்களே ஆண்டவரை சந்திக்கலாமே, நீங்களே ஆண்டவரை சந்திக்கலாமே. இவனை இறக்கிவிட ஆள் இல்லை, யாரும் கண்டுகொள்வதில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த மனிதர் தேடி இயேசு வந்தார். மனிதர்கள் கண்டுகொள்ளவில்லை, அவனை தேடி இயேசு வந்தார். அந்த இடத்துல குளத்தில் இறங்காமலே அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியது போல இன்றைக்கு உங்களை ஒரு சுகத்தை கொடுத்து அனுப்புவார். எல்லோரும் எழுந்திருங்க. எழுந்திருந்து ஒரு சிறிய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கலாம். எல்லோரும் எழுந்திருங்க, எல்லாம் எழுந்திருங்க, எல்லாம் எழுந்திருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்ல போகிறார், சுகமளிக்கிற நேரமாக இருக்கிறது. ஆண்டவர் சுகம் கொடுக்க தேவனாக இருக்கிறார். எல்லாம் எழுந்திருங்க, எழுந்திருங்க. நல்லா எழுந்திருக்க முடியாதவங்க கூட எந்திரிங்க. ஆண்டவர் பெயரால் எந்திரிங்க, அவர் பெயரால் எந்திரிங்க, எழுந்திருங்க, எல்லாம் எழுந்திருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வா. இந்த இடத்துல 38 ஆண்டுகளாக அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரல்ல. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறாரு, உன் விசுவாசமே உன்னை நலமளிக்கும், விசுவாசமே நிலைக்கும். அதனால வார்த்தைகிட்ட சொல்லாதீங்க, இது நடக்காது, இது எப்படி நடக்கும், இனி இது குணமாகாது, இது கட்டையோட தான் போகும், மருத்துவர் சொல்லிட்டாரு, இப்படி நமக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் தொட்டா ஒரே நிமிடத்துல அது சுகம் அடையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மருத்துவருக்கும் மேலான மருத்துவர். அவர் எங்க போய் MBBS படிச்சதில்ல, ஆனா அவர் தொட்டால் சுகம் அடையும். அவர் வார்த்தை அனுப்பினால் சுகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு சக்கை வீட்டிலே உலாவினவர் உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும்போது நீங்கள் அறிக்கையிடுங்கள், நீங்கள் அறிக்கையிடுங்கள், உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள், பாவத்தை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் மத்தியிலே அற்புதம் செய்வார். என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் எல்லாம் ஆண்டவரோட அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆண்டவரே நான் மன்னிங்க. என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாக சுமந்தீரே நன்றி. ஆண்டவரே என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் காதுகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் உச்சம் தலையில உச்சம் தலை வரைக்கும் ஒப்பு கொடுங்க. கண்கள் வேடிக்கை பார்க்க வேண்டாம், எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அறிக்கையிடுங்க. உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுங்க. முதல்
பிரயாசம் நிரம்பட்டும் ஐயா, நிரம்பட்டும் ஆண்டவரே. இன்னாண்டவரே இந்த கூடாரம் விரிவடையட்டும் ஐயா, விரிவடையட்டும் ஐயா. ஓ விரிவடையட்டும். இந்த அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாய் இன்னாண்டவரே இவர்கள் இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும் ஐயா, இன்னும் பெருகட்டும் ஐயா. இன்னும் ஒரு ஆசீர்வாதம், இன்னும் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். உமக்கு நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஓ தகப்பனே தருவதற்காக ஸ்தோத்திரம். ஓ தகப்பனே இங்க எல்லாரும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். பிரயாசங்கள் வீணாய் போகாதபடி ஓ தகப்பனே ஆண்டவரே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தரப்படுவாங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரியும். சொன்னது போல கொண்டு வந்து நிறுத்தியதுக்காக பயனற்ற பிள்ளைகளையா கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். நீவே பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிக்க முடியாது. பொறுமையான எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு உங்க நாம மாத்திரம் கிறிஸ்துவில் இன்னவன் மாத்தியம் நீங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பாடுவோம் இணைந்து. வியாதியோடும் பிரச்சனைகளோடும் நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கையை வைத்து ஆண்டவர் இப்பொழுது சுகமளிக்க நேரமாயிருக்கிறது. 38 வருடமாக பெதஸ்தா குளத்திலே இருந்த மகனை ஆண்டவர் குணப்படுத்தினார். 12 வருடமாக இரத்தப்போக்குடைய பெண்ணை முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி வரும்படி கேட்டுக்கிறோம். முன்னாடி வாங்க. ஆண்டநலம், மனநலம், உடல்நலம் எதுவாக இருந்தாலும் முன்னாடி வாங்க. தேவைகள் எதுவாக இருந்தாலும் முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து ஆண்டவரத்தில் சிறப்பான ஒரு ஆசிரியை பெற்றுக்கொள்ளும். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து ஜெபிங்க. சொல்லுங்க.
ஏசப்பா. இயேசுவே, எங்களை நீங்க தொடுங்க ஏசப்பா. அப்பா, நான் இந்த வியாதியோடு வந்திருக்கேன் ஏசப்பா. அப்பா, நான் இந்த பிரச்சனையோடு வந்திருக்கேன் ஏசப்பா. என்னை நீங்க தொடுங்க ஆண்டவரே. என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து ஆமென் ஆமென். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். அவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். என் நாமத்தினால் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவிடம் கேளுங்க. இயேசுவா, எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அப்பா, நான் இந்த பிரச்சனையோட வந்திருக்கேன் இயேசுவா. அப்பா, நான் இந்த பிரச்சனையோட வந்திருக்கேன்ப்பா. எனக்கு நீங்க சுகப்படுத்துங்கப்பா. அப்பா, என் பிள்ளை இந்த பிரச்சனையோட இருக்காப்பா. எனக்கு சுகப்படுத்துங்கப்பா. என் பிள்ளையை சுகப்படுத்துங்கப்பா. என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அப்பா, என் பிள்ளை அறியணும்ப்பான்னு சொல்லி ஆமென். நீங்கள் கேட்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே கடந்து வருகிறதற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே, தாவீதின் மகனே
நுரையீரல் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. புதிய நுரையீரலை கொடுங்கப்பா. கல்லீரல் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க சுவாமி. ஆமென். ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தேவன். ஆமென். ஒரு விசுவாசம் கிடைத்ததற்காக நன்றி. சுகப்படுத்தினதற்காக நன்றி. இன்னும் என்னென்ன வியாதிகளினாலோ இன்னும் என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுங்கப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற மணவாட்டியை கொடுப்பீராகப்பா. ஏற்ற மணவாளனை கூட்டிக் கொண்டு வருவீராகப்பா. ஆமென் ஆண்டவரே. கருவின் கனிக்காக ஏங்குகிற பிள்ளைகளுக்கு கருவின் கனியை நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லி வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஐயா, என் மகன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான், அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் விடுதலை கொடுப்பீராக. ஓ ஆண்டவரே, அவன் வீடு கட்ட முடியலையே, நான் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படுகிறேன்னு சொல்லி ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஆமென் ஆண்டவரே. என் பிள்ளை படிக்க வருகிறார்களே, ஆமென், என் பிள்ளைக்கு படிப்பு வரலையேன்னு சொல்லி ஏங்குகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியானவர் இறைக்கு வருவீராக. என் பிள்ளை படிச்சு வேலைக்கு காத்துட்டு இருக்கானே, ஒரு வேலை கிடைக்கலையே, பல முயற்சி செய்து பல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலை இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுவீராக. ஆமென். இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக சிந்திக்கிறார்களோ என் தகப்பனின் அறிவே சுவாமி. ஆமென். மனிதனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்று வாசிக்கிறோமே. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர்.